ஓகே. இன்னைக்கு வந்து டே 9. டே 9ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இப்போ ஒரு லிஸ்ட் குடுத்துட்டாங்க, இல்ல ஒரு அரே குடுத்துட்டாங்க அப்டின்னா, அதுல இருக்கறதுலே எது ரொம்ப சின்ன வேல்யூ அப்டின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒரு அரேனா என்ன அப்டின்னா, ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் இதுல வந்து ஒரு வேரியபிள்ல 10 கேரக்டர், 100 கேரக்டர் ஸ்டோர் பண்றத வந்து அரே அப்டின்றத சொல்லுவோம். ஆ இப்ப இதோட கான்செப்ட் பாத்துரலாம். இப்போ வந்து ஒரு அரேக்குள்ள வந்து ஒரு 10 எலிமெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு 10 எலிமெண்ட் வந்து குடுக்குறாங்க. வேரியஸ் எலிமெண்ட் வந்து 10 10ஆ குடுக்குறாங்க. இதுல வந்து இருக்கறதுலயே எது சின்ன நம்பர்? இப்போ வந்து 1 குடுக்கலாம், 100 குடுக்கலாம், 10 குடுக்கலாம், 1000 குடுக்கலாம். அது மாரி எக்ஸெட்ரா உங்களுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். இப்ப இருக்கறதுலே இது எது சின்ன நம்பரா இருக்கோ, அத பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட வேலை. இத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இருக்கறதுலயே வந்து நம்ம சின்னது அப்படின்றத வச்சுக்கலாம். இப்ப இந்த நம்பர் தான் நான் சின்னதுக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப என்னது? இண்டெக்ஸ் தான் இதுக்கு யூஸ் ஆகப்போகுது. இண்டெக்ஸ் என்ன? 0, 1, 2, 3 அப்படி போகும். அப்ப நான் வந்து மினிமம் வேல்யூ வந்து ஆ மினிமம் வேல்யூ வந்து அந்த இப்ப இதோட பேர் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ ஆஃப் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதான் வந்து மினிமம் வேல்யூன்னு இப்ப கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இத கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப அடுத்த எலிமெண்ட் நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த எலிமெண்ட் நம்ம எடுக்கிறோம். இந்த எலிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்? அப்ப இது வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டா செக் பண்றதுக்கு வந்து லூப். இப்ப இந்த எலிமெண்ட் அப்ப ஏ ஆஃப் 1 வந்து இதோட வந்து சின்னதா இருக்கா? அப்படின்றது வந்து செக் பண்ணுவோம். ஏ ஆஃப் அந்த 1 அப்படின்றது வந்து இதோட சின்னதா இருந்தால், நான் வந்து மின்ன மாத்திருவேன். மின்ன வந்து ஏ ஆஃப் 1 அப்படின்னு மாத்திருவேன். இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இந்த கான்செப்ட் படி மாத்துறது தான் வந்து மினிமம் கண்டுபிடிக்கிறது. கடைசியா வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடலாம். இப்ப பாருங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்ப லிஸ்ட்க்கு வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு 10, 20, 2, 33, 4, 44, 17, 1 வேணாம் 1 வேணாம் 100 அப்படின்னு குடுக்குறேன்னு வைங்க. இதுல நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் 2 தான் சின்ன வேல்யூ. இது கண்டுபிடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்ப நான் வந்து மினிமம் வந்து என்னன்னு வைக்கிறேன்னா, ஏ ஆஃப் 0 அப்படின்றத வச்சுக்கிட்டேன். அதாவது 10 அப்படின்றது இப்போதைக்கு வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்றேன்? ஃபார் லூப்ல ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எது வரைக்கும் போக சொல்றேன்? லென் ஆஃப் அந்த ஏன்ற எலமெண்ட் அந்த ஏன்ற வேரியபிளோட லென்த். அப்ப லென்த் என்ன நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 0ல இருந்து 6 வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நான் செக் பண்றேன். இஃப் அந்த நான் வாங்குற லெட்டர் அப்ப ஏ ஆஃப் அந்த ஐ அந்த லெட்டர் வந்து ஒருவேளை அந்த நம்ம மின்ன ஏற்கனவே கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஏ ஆஃப் சாரி மின் எம்ன்ற மட்டும். ஏன்னா அங்கேயே ஆஃப்ன்னு போட்டோம்ல. ஒருவேளை இது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்றேன்? அந்த மினிமம் வந்து நான் மாத்த சொல்லிடுறேன். என்னத்த மாத்த சொல்றேன்? ஏ ஆஃப் ஐ அப்படின்றத மாத்த சொல்லிட்டேன். இவ்வளவுதான் விஷயம். அந்த இத கம்பேர் பண்றோம். சின்னதா இருந்துச்சுன்னா ஏ ஆஃப் ஐ மாத்த சொல்றோம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ நான் கடைசியா வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிக்கிறேன். பிரிண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மினிமமா நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். எம்ன்றத பிரிண்ட் பண்ணி காட்டணும். இப்ப பாருங்க ரன் பண்றேன். மினிமம் நம்பர் இஸ் 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இதுலயே நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தென் சிம்பல் மட்டும் போட்டோம்னாவே வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான் விஷயம். பாருங்க கிரேட்டர் தென் 100 தான் அப்படின்றது வந்துருச்சு. கிரேட்டர் தென் 100 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? இதான் வந்து இதுக்கான வேல்யூ. இப்ப நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து, இத வேற விதமா போடலாம். பட் கான்செப்ட் தான். இதுல நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணாம, அ வெறும் ஷார்ட் டாட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஏ டாட் ஷார்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு, இது என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல எல்லாத்தையும் அடிக்கிறோம். அப்ப நம்ம ஈஸியா போட்டுறலாம்ல. பிரிண்ட் ஏ ஆஃப் 0 அப்படின்னு போட்டாவே நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூ தான் வரும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இருங்க. நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. 0 அப்படின்னு போட்டா 2 தான் வருது. ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்ப நம்ம கடைசி வேல்யூ போடணும் அப்படின்னா, பிரிண்ட் லென் ஆஃப் ஏ மைனஸ் 1. ஏன்னா வந்து அது செக் பண்ணும். மின் ஆஃப் போட்டா இப்ப 100 அப்படின்றது வரும். சாரி 6 வருது யா ஏ ஆஃப் போடல பாருங்க. நம்ம ஏ ஆஃப் போட்டா தான் அது வரும். ஏ ஆஃப் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு 6த் பொசிஷன்ல 100 அப்படிதான் இப்ப இருக்கும். எதனால? நம்ம தான் ஷார்ட் பண்ணிட்டோம்ல. அசெண்டிங் ஆர்டர்ல அது பாட்டுக்கு அசெண்ட் ஆயிடும். இது ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதுலயே நம்ம இன்னும் சிம்பிளா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிரிண்ட் மின் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. மின் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோம்னா மட்டுமே போதும். 2 அப்படின்றத அதே எடுத்து குடுத்துரும். இதே மேக்ஸ் அப்படின்னு போட்டா போதும். மேக்ஸ் அப்படின்றத எடுத்து குடுத்துரும். இதெல்லாம் வந்து இருக்கறதுலயே வந்து கான்செப்ட் நம்ம வேலைய ஈஸி பண்றதுக்கு. பட் நம்ம கான்செப்ட் தான் இப்ப கத்துக்கிறோம். கான்செப்ட் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து பேசிக்ல இருந்து போணும். அதாவது வந்து இங்க பாருங்க இந்த போட்டிருக்கோம்ல இதான் வந்து பேஸ். இப்ப இந்த இந்த 2 லைன் தான் இந்த ஒரு 3 லைன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க மினிமம் மேக்ஸிமம் எது குடுத்தாலும் நீங்க போட்டுறலாம். ஸோ பேசிக் புரோகிராம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸ்மாலஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறத பத்தி பார்த்தோம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அது லைனா வந்து ஃபிபனாச்சி பிரிண்ட் பண்ற மாரி பார்க்கலாம். அது நாளைக்கு நம்ம பார்த்துக்குவோம்.